வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோவை தான் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் வந்து ஒரு 23 செகண்ட் இருக்கும். ஸோ அதனால் அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கொலேஜ் பண்ணி வச்சுருக்க இமேஜை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இமேஜ். இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தேர்டாக, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒரு 5 ஃபோட்டோஸ் இல்லைனா ஒரு 7 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்டாக இருக்க இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிராப் பண்ணணும் அப்படின்னா எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைன்மாஸ்டரில் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க. ஒரு லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணுங்கள். சென்டரில் நீங்கள் செட் பண்ணுறப்பே அங்கே ஒரு பார்டர் கோடு மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெட் ஆகிடும். இப்போது வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதோடைய டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கீ ஆப்ஷன் செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷன் அங்கே ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை ஸ்லைட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் தான் அந்த இது இருக்கணும். ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக எண்டிங் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பேலன்ஸ் நீங்கள் எடிட் பண்ண போகிற 1 by 1 ஒரு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸை கிராப் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் அதை வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போயும் அதே மாதிரி ஃபோட்டோஸை ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் போயிடும். இதுக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கலாம். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இமேஜை நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கணும் இந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம லிரிக்ஸை செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி ஃபோட்டோ கிட்ட செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 70 இல்லைனா ஒரு 65 அதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அது ஒப்பாசிட்டியை. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரியலனா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி இதில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு முன்னாடி வந்து அந்த மியூசிக் பிளேயர் வீடியோ இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோவை ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் லெஃப்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மியூசிக் பிளேயர் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அதில் வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த சேனல் வாட்டர் மார்க் அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை ஜூம் பண்ணி இப்போ நம்ம பிளாக் இமேஜ் வந்து செட் பண்ணியிருந்திருப்போம், அதில் கரெக்டாக அந்த லிரிக்ஸை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போது அந்த நம்ம வந்து மியூசிக் பிளேயர் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்டு பிளாக் இமேஜ் ஒன்று வந்து செட் பண்ணியிருந்திருப்போம் சென்டரில், அதை வந்துட்டு முன்னாடி இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் லெஃப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆகிடும். கரெக்டாக லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அதை ஆட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஒரு 70 கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்னோ எஃபெக்ட் வீடியோலாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.